Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th physics யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.16 17 பார்க்க போறோம். 1.16 ஓட क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து இருக்கு. அந்த வாட்டர் மாலிக்யூல்ல வந்து எலக்ட்ரிக் டைபோல் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதாவது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதோட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 6.3 × 10⁻³ கூலும் மீட்டர். இது சென்டிமீட்டர் கிடையாது, கூலும் மீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து அந்த சாம்பிள்ல மொத்தம் எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 10⁻22 வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து இருக்கு. அதில் வந்து எல்லா டைபோல் மொமெண்ட்டும் எப்படி வந்து அலைன் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக வந்து அலைன் ஆயிருக்கு. அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁵ நியூட்டன் கூலும் பவர் -1 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எனக்கு அந்த வாட்டர் மாலிகூல்ஸை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. அதாவது 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. அப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் வந்து ஆகும்னுட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கண்டுபிடிச்சிடுறேன். இப்போ வந்து இதிலே பொட்டன்ஷியல் எனர்ஜியிலே 2 பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று வந்து 90 டிகிரியில் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அடுத்து 0 டிகிரியில் எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 90 டிகிரி வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா U - PE cos θங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலா. இது வந்து எனக்கு தீட்டா இன்வால்வ் ஆகிருக்கிற ஃபார்முலா. தீட்டா இன்வால்வ் ஆகாமல் ஃபார்முலா என்னென்னா -P வெக்டாருங்கிறது தான் எனக்கு ஒரிஜினல் ஃபார்முலா. அதில் எனக்கு தீட்டா இன்வால்வ் ஆகிருந்துச்சுன்னா U - PE cos θங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இங்கே Pங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், Eங்கிறது அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ, cos θ வந்து உங்களுக்கே தெரியும் ஆங்கிளை வந்து டினோட் பண்ணுது. இப்போ வந்து 90 டிகிரியில் வந்து நான் என்னென்னு பார்க்குறேன். 90 டிகிரியில் என்னென்னு பார்க்குறப்ப எனக்கு -PE cos θக்கு பதிலாக 90 டிகிரி, அப்படின்னா -PE cos 90 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 0. அப்படின்னா எனக்கு இந்த பிஇயோட 0வை மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு மொத்தமாக 0 ஆயிரும். அப்படின்னா U 90 டிகிரி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 0 கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 டிகிரியில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா -PE cos 0 டிகிரி. cos 0 டிகிரிங்கிறப்ப -PE cos 0 டிகிரியோட வேல்யூ வந்து 1 நிமிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். cos 90 டிகிரியோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 0. கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 0 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அதோட வேல்யூ 0 கரெக்டு தான். அடுத்து cos 0 டிகிரி. cos 0 டிகிரிங்கிறப்ப அதோட வேல்யூ 1. அந்த 1 நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். அப்படி பார்த்தோம்னா 1ஓட இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப -PEன்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா U 0 டிகிரியோட வேல்யூ எனக்கு -PEன்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். ஒர்க்குங்கிறதோட ஃபார்முலா வந்து நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜியை பேஸ் பண்ணி என்னென்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது ΔU தான் இதோட ஃபார்முலா. அப்படின்னா ΔUங்கிறப்ப எனக்கு U 90 டிகிரி -U 0 டிகிரி. ஏன்னா சேஞ்ச் இன்ட்டு பார்த்தோம்னா U 90 டிகிரி -U 0 டிகிரி. U 90 டிகிரி எனக்கு 0 கிடச்சிருந்துச்சு, U 0 டிகிரி வந்து எனக்கு -PE கிடச்சிருக்கு. அப்படின்னா -× ஆயிரும். அப்படின்னா எனக்கு ஒர்க் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டையும் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் வந்து நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்னென்னு கிடச்சிரும். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வந்து கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.3 × 10⁻³ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 3 × 10⁵ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 6.3யும் 3யும் நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 18.9 வந்து கிடைக்கிது. அடுத்து பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணுவோம். அப்படின்னா -30 + 5. அப்படின்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 18.9 × 10⁻³ -30 + 5ஓட வேல்யூ -25 வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒர்க்கோட வேல்யூ. ஆனால் அதில் மொத்தம் எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் 10⁻22 வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. எனக்கு தேவையானது ஒரே ஒரு வாட்டர் மாலிகூல்ஸுக்கு தான் வந்து எனக்கு ஒர்க்கு. இப்போ டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா total work is equal to 18.9 × 10⁻⁻25 வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. அதான் எனக்கு ஒர்க்கோட வேல்யூ. ஆனால் எனக்கு 10⁻22 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது. அதில் ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ், அதாவது டோட்டல் 10⁻
22 வாட்டர் மாலிகுல்ஸுக்கும் கண்டுபிடிக்கணுங்கிறப்ப 10⁻22 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணனா 18.9 இன்ட்டு 10⁻, பேஸ் வந்து நான் பேஸ் சேமாக இருக்குங்கிறப்ப பவரை வந்து ஆட் பண்ணுவேன். பவரை வந்து ஆட் பண்ணனா -25 + 22 ஆட் பண்ணனா எனக்கு வேல்யூ -3 வந்து கிடைக்கும். அவனோட டோட்டல் ஒர்க் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 18.9 × 10⁻³ ஒர்க்கோட யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஜூல். அந்த ஜூலை வந்து நான் எழுதிட்டேன். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.17. அடுத்து எக்ஸாம்பிள் 1.17 என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எது வழியாக பாஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா வழியாக தான் வந்து பாஸ் ஆகுது. அந்த ரெக்டாங்குலர் ஏரியாவோடைய லென்த்து அண்ட் பிரெத் வந்து கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர். அதோட ஒரு அந்த ரெக்டாங்குலர் ஏரியா வந்து எதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 100 நியூட்டன் கூலும் பவர் -1 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் அதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்குலர் ஏரியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தோம்னா 60 டிகிரி. அதோட ஆங்கிள் வந்து 0 ஆச்சுன்னா எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா E × A, அதாவது E.A தான் அதோட ஃபார்முலா. E வெக்டார் டாட் A வெக்டார். இங்கே E வெக்டாருங்கிறது அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து டினோட் பண்ணுது. ஏங்கிறது ஏரியா வந்து டினோட் பண்ணுது. எதோட ஏரியான்னு பார்த்தோம்னா அந்த ரெக்டாங்குலர் ஏரியா வந்து டினோட் பண்ணுது. இப்போ இதில் வந்து எனக்கு டீட்டா இன்வால்வ் ஆயிருக்கு. டீட்டா இன்வால்வ் ஆயிருக்குங்கிறப்ப அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு EA cos θங்கிறது ஃபார்முலா. ஏன்னா டாட் ப்ராடக்ட் இருக்குங்கிறப்ப எனக்கு cos θ தான் வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 100 நியூட்டன் கூலும் பவர் -1. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏரியா ஏ வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஏரியா இது ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டுங்கிறதுனால ரெக்டாங்குலோட ஏரியா ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா L × B. லென்த் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 5, பிரெத் வந்து 10. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 50 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபார்முலா வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு EA cos θ. ஈயோட வேல்யூ வந்து 100, ஏரியா வந்து எனக்கு 50. அடுத்து cos 60 டிகிரி வந்து கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா 100 × 50 × cos 60 டிகிரி. cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2. அதோட இதில் இன்னொரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணுறோம். என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லென்த் அண்ட் பிரெத் எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை நான் முதல்ல மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அப்படின்னா லென்த்தை நான் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணேன்னா ஒரு 10⁻² கிடைக்கும். அடுத்து பிரெத்தையும் நான் ஒரு மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணேன்னா ஒரு 10⁻² கிடைக்கும். அப்படின்னா மொத்தமாக 10⁻⁻4ன்னு கிடச்சிருக்கும். அந்த 10⁻⁻4 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ நான் 100 இது முதல்ல கேன்சல் பண்ணிக்கிறேன். 2 1s are இது 225s are. அப்படின்னா எனக்கு மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 100 × 25 × 10⁻⁻4 வந்து எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 25யும் 100யும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 2500 வந்து எனக்கு கிடைக்கும். இந்த 2500ஓட நான் 10⁻⁻4 மல்டிப்ளை பண்ணுறேன். 10⁻⁻4 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு பாயிண்ட் வந்து 4 நம்பருக்கு முன்னாடி வந்து கிடைக்கும். அப்படின்னா எனக்கு 0.25 எனக்கு கிடச்சிருக்கும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ. இதோட யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா Nm² C⁻−1. அடுத்து இது 60 டிகிரிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதுவே அதோட டீட்டா வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா 5E இஸ் ஈக்குவல் டு EA cos θங்கிறது ஃபார்முலா. அப்படின்னா EA cos டீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி. அப்படின்னா EA cos 0 டிகிரி வந்து என்னென்னு பார்த்தோம்னா 0. cos 0 டிகிரி வந்து 0 கிடையாது 1. அப்படின்னா எனக்கு 5Eயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கும்னா E × Aன்னுட்டு கிடச்சிருக்கும். E என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 நியூட்டன் கூலும் பவர் -1. அப்படின்னா 100 × ஏரியா வந்து 50 × 10⁻⁻4. அப்படின்னா 50யும் 100யும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 5000 வந்து கிடைக்கும். அப்படின்னா 5000 × 10⁻⁻4. அப்படின்னா 10⁻⁻4ங்கிறப்ப 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வரும். அப்படின்னா 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட்டுங்கிறப்ப 0.5 Nm² C⁻−1 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.